Hello students, welcome to Forker Academy. நான் குல் பாலபஸ்ரன். இந்த வீடியோல TNPSC Group 4 2024 கட் ஆஃப் வந்து பார்ப்போம். அதற்கு முன்னாடி ஒரு சில விஷயம் பேசிட்டு அதுக்கு அப்புறம் உங்களுக்கு கட் ஆஃப் சொல்றேன். அப்பதான் உங்களுக்கு கட் ஆஃப் எப்படி பிரெடிக்ட் பண்றாங்க அப்படினு உங்களுக்கு தெரியும். ஓகே. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா வேகன்சி அப்படிங்கிறது 6244 இருக்கு. இந்த வேகன்சிக்கு தான் நான் கட் ஆஃப் வந்து சொல்ல போறேன். இந்த வேகன்சி அப்படின்ட்டு இருக்கும்போது இந்த கொஸ்டின் பேப்பர் இருக்குல்ல குரூப் 4 2024 இந்த வினாத்தாளோட தரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 தரம் உண்டு. ஈஸி, மாடரேட், ஹார்ட் அப்படின்ட்டு. இந்த கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறது ஈஸியும் கிடையாது, மாடரேட்டும் கிடையாது. ஈஸியை விட கொஞ்சம் அதிகம், மாடரேட்டை விட கொஞ்சம் கம்மி. அதனால நடுவில் வந்து வச்சிருக்கேன். ஓகேவா? ஈஸிக்கும் மாடரேட்டுக்கும் நடுவில் இந்த கொஸ்டின் பேப்பர் அப்படின்ட்டு இருக்கு. இப்போ ஈஸி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடிலாம் 180 கொஸ்டின்ஸ் ப்ளஸ் வந்து போட்டிருக்காங்க. மாடரேட் அப்படின்னா ஒரு 170 ப்ளஸ் கொஸ்டின்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஹார்ட் அப்படின்னா வந்து ஒரு 165 கொஸ்டின்ஸ் இந்த ரேஞ்சில் வந்து போடுவாங்க. இதான் ஈஸி, மீடியம், ஹார்ட் அப்படின்ட்டு அர்த்தம். ஓகே, இந்த ஈஸி, மீடியம், மாடரேட், ஹார்டுங்கிறத நான் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் வச்சுதான். இப்போ 2024 குரூப் 4 முடிந்த பிறகு 2022 குரூப் 4 முடிஞ்ச பிறகு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் கொடுத்த ஃபீட்பேக் வந்து பார்த்தீங்கன்னா 158 இருந்து ஒரு 168 கொஸ்டின்ஸ் வந்து போட்டிருக்கிறது மாதிரி தான் வந்து ஃபீட்பேக்கே கொடுத்தாங்க 2022. அதே 2024 வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் அப்படிங்கிறது 165 கொஸ்டின்ஸ்ல இருந்து ஒரு 163 இருந்து 165 இருந்து 175 கொஸ்டின்ஸ் வரைக்கும் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பருங்கிறது ஈஸி டு மாடரேட் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதில் நான் சொல்லக்கூடிய கட் ஆஃப் எல்லாமே வந்து கொஸ்டின்ஸில் தான் சொல்லுவேன், மார்க் வந்து கிடையாது. சார் 160 மார்க் எடுத்தால் வேலை கிடைச்சிருமான்னு கிடையாது. கொஸ்டின்ஸ், ஐ டெல் ஒன்லி கொஸ்டின்ஸ், நாட் மார்க். அதே மாதிரி இந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வந்துச்சுல அதை வச்சு தான் ப்ரெடிக்ட் பண்ணுறது. ஏன்னா ஃபைனல் ஆன்சர் கீ இன்னும் வந்து நமக்கு கன்ஃபார்ம் பண்ணி தெரியாது. ஃபைனல் ஆன்சர் கீங்கிறது எப்போ ரிசல்ட் வந்த பிறகு தான் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க, இப்போ வரைக்கும் தெரியாது. அதுமாதிரி டென்டேட்டிவ் ஆன்சர் கீக்கும் ஃபைனல் ஆன்சர் கீக்கும் ஒரு சிலருக்கு மாற்றங்கள் ஏற்படும், ஆனால் கட் ஆஃபில் வந்து பெருசாக வந்து மாற்றங்கள் வந்து ஏற்படாது. ஓகேவா? ஒரு சிலருக்கு மாற்றங்கள் ஏற்படும், அது வந்து கட் ஆஃபை டோட்டலாக மாற்றுமானா மாற்றாது. ஓகேவா? அதை பற்றி அது நமக்கு அக்யூரேட்டாக தெரியாது. அதனால டென்டேட்டிவ் ஆன்சர் கீயை வச்சு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி ஃபிசிக்கலி சேலஞ்சு விடோ கேட்டகரி, எக்ஸ் சர்வீஸ்மேன். இப்போ எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு பார்த்தீங்கன்னா 5% இடஒதுக்கீடுன்னு நினைக்கிறேன். ஃபிசிக்கலி சேலஞ்சுக்கு 4%, விடோ கேட்டகரிக்கு 10% இடஒதுக்கீடு. இவர்களுக்கான கட் ஆஃப் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கண்டிப்பாக சொல்வது மிக மிக கடினம். ரொம்ப குறைவாக தான் இருக்கும், ஆனால் கட் ஆஃப் சொல்வது வந்து ரொம்ப கஷ்டம், சொல்லவே முடியாது. ஓகேவா? ஏன்னா அது ஒரு பர்டிகுலர் இது குரூப்பில் எவ்வளோ மார்க் யார் ஃபஸ்ட்டு எடுக்கிறாங்க பொறுத்து தான் மாறும். அதனால் இவங்களுக்கு சொல்வது ரொம்ப கடினம். பிஎஸ்டிஎம் நான் வச்சுருக்கேன், எனக்கு எத்தனை மார்க் குறையும்னு கேட்டிங்கன்னா 99% வந்து பிஎஸ்டிஎம்க்கெலாம் வந்து மார்க் வந்து சேஞ்ச் ஆகாது. அப்படி 1% சேஞ்ச் ஆகுதுன்னா டைப்பிஸ்டில் சேஞ்ச் ஆகும். எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இவங்களுக்கான டைப்பிஸ்ட்டு ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கு சேஞ்ச் ஆகும், அல்லது ஸ்பெஷல் கேட்டகரியில் சேஞ்ச் ஆகும். பிசி, எம்பிசிக்கெலாம் வந்து பிஎஸ்டிஎம்லாம் சேஞ்சே ஆகாது. அதில் இந்த ஜென்ரலில் வரக்கூடியது குரூப் 4 விஏஓ, ஃபாரஸ்ட் வாட்சருக்கெலாம் மாறாது. ஓகேவா? அடுத்தது ஒரு வேகன்சி. ஓகே, இஃப் வேகன்சி இன்க்ரீஸ். இப்போ 6200 இருக்கு, ஒரு 7200 டு ஒரு 7500, ஒரு 1000 டு 1300 வேக்கண்ட் வந்து கூடுகிறது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 7500 வரைக்கும் வருதுன்னா ஜென்ரல், பிசி, எம்பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் வந்து குறையும். எஸ்சி, எஸ்சிஏக்கு வந்து 2 கொஸ்டின் வந்து குறையும் நான் சொல்லக்கூடிய கட் ஆஃபில் இருந்து. பிசி, முஸ்லீம் அண்ட் எஸ்சி, எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 கொஸ்டின்ஸ் வந்து நான் சொல்லக்கூடியதில் வந்து குறைய சான்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா? இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் வந்து பண்ணி வச்சுட்டிங்களா? ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சருக்கு பார்த்தீங்கன்னா 2 to 3 கொஸ்டின்ஸ் வந்து குறையும். ஏன்னா அதில் ஃபிசிக்கல் கேட்குறாங்க அண்ட் லைசன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கேட்டகரி இருக்குது. அதனால் 2 to 3 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் 4 அண்டு விஏஓ இதற்கான கட் ஆஃப் அப்படிங்கிறத பார்ப்போம். இதற்கு முன்னாடி நீங்கள் இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிட்டுல, நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் புரிஞ்சிட்டுல, எதுக்கு மார்க் கூட்டணும் எது குறைக்கணும்னு பார்த்து வச்சுக்கோங்க. நான் இப்போ வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போ குரூப் 4 விஏஓ இதுக்கு வந்து ஜென்ரல் கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா 173 கொஸ்டின் அல்லது அதற்கு மேல். ஓகேவா? 173 கொஸ்டின் அல்லது அதற்கு மேல். நான் சொல்லக்கூடியதுலேருந்து ஒரு கொஸ்டின் சேஞ்ச் ஆகலாம் அல்லது 2 கொஸ்டின்ஸ் வந்து குறையலாம். ஓகேவா? ரிசல்ட் வந்த பிறகு ஒரு கொஸ்டின் இதுலேருந்து உங்களுக்கு கூடி இருக்கலாம், இல்லைன்னா ஒரு 2 கொஸ்டின் குறைவதற்கான வாய்ப்புகள்
இருக்கிறது ஓவரால் எல்லா மார்க்லையும். ஓகே, அதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. பிசி எம்பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 172 கொஸ்டின் எடுக்கணும், இல்லைன்னா அதோட அதுக்கு ஈக்குவல் 172 இல்லைன்னா அதுக்கு கூட. எஸ்சிஏ பொறுத்த வரைக்கும் 169 இல்லைன்னா அது கூட. எஸ்சிஏ பொறுத்த வரைக்கும் 167 இல்லைன்னா அதோட கூட. எஸ்டிக்கு 165, பிசி முஸ்லீமுக்கும் 165 இல்லைன்னா அதோட கூட. இது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 ஜூனியர் ரெஸ்டன்ட்டு இந்த மாதிரி போஸ்டிங் இருக்குல்ல, இதற்கு ஜூனியர் ரெஸ்டன்ட் விஏஓ இந்த மாதிரி வரக்கூடியதுக்கெல்லாம் இந்த மார்க் வேணும். நான் இப்போ டைப்பிஸ்ட் வச்சுருக்கேன். டைப்பிஸ்ட்னா போத் ஹையருக்கு மட்டும்தான் வந்து எலிஜிபிளே வரும். ஓகேவா, எனக்கு தெரிஞ்சு போத் ஹையர் முடித்தவங்களே ஒரு 1,00,000 பேர் டிஎன்பிசி குரூப் 4 எழுதியிருப்பாங்க. இவங்களுக்கு வேலை கொடுக்காம 1 லோயர் 1 ஹையருக்குலாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. ஸோ டைப்பிஸ்ட்டில் பொறுத்த வரைக்கும் போத் ஹையர் இருக்கணும். சேஞ்சஸ் வந்து ஒரு 6 to 8 கொஸ்டின்ஸ் வந்து சேஞ்ச் ஆவதற்கான வாய்ப்பு இருக்குது. எதில் இருந்து இந்த இது இருக்குல்ல, இந்த ஜூனியர் ரெஸ்டன்ட்டு குரூப் 4 விஏஓ இந்த கேட்டகரியில் இருந்து ஒரு 6 to 8 கொஸ்டின்ஸ் வந்து சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. இப்போ ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து 167 கொஸ்டின் ஆகவும் அல்லது அதற்கு மேல், பிசி எம்பிசிக்கு வந்து 165 அதற்கு மேல், எஸ்சிக்கு வந்து 162 இல்லைனா அதற்கு மேல், எஸ்சிஐக்கு வந்து 160 அல்லது அதற்கு மேல், எஸ்டிக்கு வந்து 158 இல்லைனா அதற்கு மேல், பிசி முஸ்லீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 157 அல்லது அதற்கு மேலே. ஓகேவா, இந்த மாதிரி இருக்கத வாய்ப்பு இருக்குது. இதில் இருந்து ஒரு 2 கொஸ்டின்ஸ் குறையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கஷ்டம். இந்த இது வந்து ஓரளவுக்கு அக்யூரேட் தான். ஏன்னா போன தடவை வந்து பார்த்திங்கன்னா பிசி எம்பிசிக்கெலாம் 160 கொஸ்டின்ஸ் வரைக்கும் டைப்பிஸ்ட்டு அண்ட் இதில் வந்து கிடச்சிருக்கு. மேபி குறைஞ்சா உங்களுக்கு சந்தோஷம்தான், பார்ப்போம். குறைய வாய்ப்பு இருக்கா? ஆனால் வாய்ப்பு கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் இல்லை. அது ஒரு 50% தான் வந்து இருக்குது. அதனால் இந்த கட் ஆஃப் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ ஸ்டெனோ டைப்பிஸ்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா போத் ஹையர் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 99% உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம். மீதி 1% வந்து நீங்கள் 125 கொஸ்டின்லேருந்து 135 கொஸ்டின்ஸ் போட்டிருந்தாலே உங்களுக்கு ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டில் ஜாப் வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த மாதிரி தான் வந்து கட் ஆஃப் வந்து இருக்கும் அப்படின்ட்டு நான் வந்து ப்ரிடிக்ட் வந்து பண்ணுறேன். ஓகேவா, ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் கட் ஆஃப் அப்படிங்கிறது எப்படி வருதுன்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ, இப்போ வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு இது இருக்கும், வேக்கன்சி எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகும், இதை சொல்லணும்னு நினச்சேன். வேக்கன்சி எவ்வளோ வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ட்டு எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். ஏன்னா இப்போ 6200 தான் இருக்குது. இதில் இருந்து வேக்கன்சி எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்? 10,000 வேக்கன்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 3800 கூடணுமா, 3800 வேக்கண்ட்டை கூட்டுவாங்களா இந்த ஷார்ட் டைமில் அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் டவுட்டு தான். ஸோ எவ்வளவு கூட்டுவாங்க அப்படிங்கிறது உறுதியாக தெரில. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 1800 வேக்கண்ட் வரைக்கும் கூட்டலாம். அதாவது ஒரு 8000 போஸ்டிங் வரைக்கும் ஃபில் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம பொறுத்து இருந்து தான் வந்து பார்க்க வேண்டும் எவ்வளோ வேக்கண்ட்டு கூட்டுறாங்க அப்படின்ட்டு. கூட்டுன்னா நான் சொல்லியிருக்கோம்ல, ஒரு 7500 வரைக்கும் வந்தால் அந்த ஒரு கொஸ்டின் இந்த மாதிரி கூடும் அப்படிங்கிறத மனசில் வந்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து எல்லாருக்கும் தோணக்கூடிய ஒரு சில கொஸ்டின்ஸ்க்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். குரூப் 4 2025 ஓகேவா, எப்போ நடக்கும்? குரூப் 4 2025க்கான ஸ்டடி பிளான். ஓகேவா, அடுத்தது 2025 இந்த புக்கு மாறுமா? இந்த கேள்வி கூட தேவையில்லை. இது வந்து ஏன்னா அதற்கு முன்னாடியே இந்த எக்ஸாம் வந்துடும், அதனால் இது கூட தேவையில்லை. ஓகேவா, இதை பற்றியெல்லாம் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோ பார்ப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.